அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதியில் காணப்படும் இலந்தை மரம் நம்ம ஊரில் உள்ள மரம் மாதிரி இல்லாமல் இந்த மரங்களில் உள்ள அந்த இலைகள்லாம் நல்லா சைஸில் பெருசாகவும் பூக்கள் காய்கள் எல்லாம் நெருக்கமாகவும் அடர்த்தியாகவும் நிறையவும் தெரியுதுங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கும் பொழுது இந்த இலைகளை தலைக்கு தேய்ச்சி ஒரு இயற்கையான ஷாம்புவாக பயன்படுத்தி குளிச்சிருக்கிறாங்கன்னு நம்ம ஹதீஸில் பார்க்க முடியும். ஜனாசாக்களை குளிப்பாட்டும் பொழுது கூட இந்த இலைகளை ஊற வைத்த தண்ணீரில் குளிப்பாட்டும்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. பொடுகு போக்கி இயற்கையான ஒரு ஷாம்புவாக இதை பயன்பட்டுருக்கு. இது மஸ்ஜிதை மீகாத் துல்ஹுலைஃபா பள்ளிக்கு பக்கத்தில் இதை பார்த்துட்டு நான் எடுத்து அனுப்புகிறேன்.